Hi friends, welcome to Divya's lifestyle. இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி வடா சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வடா சாட்டை செய்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வடை தான். உங்கள்கிட்ட என்ன வடை இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே வந்து நான் பானிபூரி வந்துட்டு பொரிச்சு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிரேவி செய்கிறதுக்காக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக, மல்லி இலை கொஞ்சம், தக்காளி வந்து ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கார்னிஷ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கேரட்டை துருவி எடுத்துருக்கிறேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், மல்லி இலை கொஞ்சமாக, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்குது, ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஒன்று விதை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் வந்து பொரியும் பூந்தி அப்புறம் வந்து வேர்க்கடலை 3 எடுத்துருக்கிறேன். கூடவே வந்து வடை, பானிபூரி. ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க, அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து நான் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அதை மட்டும் ரொம்ப கம்மியாக, சோம்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிட்டுருக்குறேன். கூடவே வந்து கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிரேவியாக கிடைக்கணும். அதுக்காக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு இந்த கப்பில் வந்து 1 கப் தண்ணியில் கலக்கி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்குது, இல்லைன்னா சீக்கிரமாகவே திக்காயிருது. இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வடை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நான் வந்து லாஸ்ட்டாக மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா ரொம்ப திக்காயிடும். நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னுமே வந்து நீங்கள் ரொம்ப வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஆறிடும், இன்னுமே டைம் ஆக. அதனால் டக்குன்னு இந்த கிரேவி செஞ்சு முடிச்ச உடனே வந்துட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணிடுங்க. இப்போ எப்படி கார்னிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் பூரி சேர்த்துக்கிட்டேன். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு கார்னிஷ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், மல்லி இலை. இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கேரட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பச்சை மாங்காய் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு பொரி சேர்த்துக்கிறேன். பூந்தி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண உடனேவே வந்து நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து கிரேவி வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த பொரி, இந்த நம்ம சேர்த்துருக்க பூரி இதெல்லாம் வந்துட்டு கிரேவியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ, அப்போ நல்லாவே நமக்கு திக்காயிரும். அதனால தான் வந்துட்டு நான் சொன்னேன், கொஞ்சமாக இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வாட்டரியாக இருக்கிறப்பவே வந்து நீங்கள் அந்த கிரேவி குக் பண்ணி எடுத்துருங்க. வடா சாட் வந்து இப்போ நான் சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.